ஊற்றின அன்னாளுக்கு கர்த்தர் இறங்கினார். அந்த ஊழியக்காரன் கூட அந்த அண்ணாவை புரிஞ்சிக்கல. ஆனாலும் அண்ணாள் வந்து தேவசாமிட்டு தனியாக ஜெபம் பண்ணி தன் இருதயத்தை ஊற்றினாள். கர்த்தர் சொன்னார், சமாதானத்தோடு போ, உன் இருதயத்தின் வேண்டுதல் போய் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் தேவன் அருளி செய்வாராக என்று சொல்லி தேவன் பதில் கொடுத்தார். ஆலயத்தில் வந்து கண்ணீர் சிந்தினவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் சனிக்கிழமை காலைல உபவாச ஜெபத்தில் வீட்டில் தான் இருக்கிறோம், எங்கேயும் நாங்கள் வெளியே போகலை அப்படின்றவங்க வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் அல்ல, விசனமாக வராதிங்க, கட்டாயத்தோடு வராதிங்க, கஷ்டத்தோடு வராதிங்க, இஷ்டத்தோடு வந்தால் தான் ஆசீர்வதிப்பார். ஸோ கட்டாயப்படுத்துகிற வேலை நாங்கள் செய்ய மாட்டோம். கட்டாயம் பிடிச்சி உங்களுக்கு உங்களை தரத்தரம் இழுத்துட்டு வந்து சபையில் உட்கார வச்சு ஜெபம் வச்சா ஒரு ஆன்சர் கிடைக்காது. நீங்கள் மனப்பூர்வமாக ஜெபித்தால் தான் ஆசீர்வாதங்கள் வரும், இல்லை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். ஸோ கஷ்டத்தோடு வந்து ஜெபிக்க வேண்டாம், முழு உள்ளத்தோடு தேவனாக கர்த்தரிடத்தில் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அதுதான் முதலாவது கற்பனை. மற்ற 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் இந்த நாட்களில் ஜெபிக்கும்போது மனப்பூர்வமான ஜெபம், மனப்பூர்வமான பாட்டு, மனப்பூர்வமான ஸ்தோத்திர பலிகள், மனப்பூர்வமாக சரீரங்களை ஜீவ பலியாக காணிக்கையாக கொடுக்க வேண்டும். ரோமர் 12:1 வாசிக்கிறோம். அந்தபடியே வாசிங்க. ரோமர் 12:1 அந்தபடியே வாசி. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அந்தபடியே என்று சொல்ல ஆரம்பிக்கும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை, உங்கள் உடம்பை, உடைய சரீரத்தை சபையில் வந்து ஏன் ஜெபம் பண்ணுறோம், ஏன் உட்காரோன்னா நம்ம சரீரத்தை இங்கே கர்த்தருக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோம். நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியாத தான் வீட்டில் உட்காந்து ஜெபிக்கலாம். ஆனால் சரீரத்தை கர்த்தர் கையில் கொடுக்கறதுக்கு அங்கேருந்து நடந்து வரும். உன் அலைச்சலை எண்ணி வைத்திருக்கிறேன், உன் கண்ணீரை தூத்திலே சேர்த்து வைத்திருக்கிறேன். எங்கள் அலைச்சல் என்ன அலைச்சல்? ஊர் சுற்றுற அலைச்சல் இல்லை, ஆலயத்து வந்து போகிற அலைச்சல். தாவீது அரண்மனைக்கும் கோயிலுக்கும் வந்து போயிட்டு இருந்தான். ஆண்டவர் சொல்கிறார், உன் அலைச்சலை என்ன செஞ்சுருக்கேன், எண்ணி வச்சிருக்கிறேன், உன்னுடைய கண்ணீரை தூத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறேன். ஸோ கோயிலுக்கு வர்றது ஒரு அலைச்சல் இல்லை, கர்த்தர் எண்ணி வைக்கிற அலைச்சல், கர்த்தர் அக்கௌண்ட் எழுதுகிற அலைச்சல், ஆண்டவர் தூத்தியில் உன் கண்ணீரை சேர்க்கிற ஒரு அலைச்சல். 56ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது தாவீது சொல்கிறாரு, உன் கண்ணீரை துருத்தியில் அல்லவா வைத்திருக்கிறேன், அல்லவா வச்சுருக்கேன். எங்கே வச்சுருக்கேன் ஆண்டவரே? என் கண்ணீர் எங்கே வச்சிங்க? நான் எவ்வளோ சர்ச்சில் கண்ணீர் எங்கே வச்சிங்க? என் பாட்டில் வச்சுருக்கேன்ப்பா. என் பாட்டில் எங்கே இருக்குது? என் வலது கையில் இருக்குது. 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். எத்தனை தடவை வீட்டிலேருந்து கிளம்பி சர்ச்சுக்கு நடந்து வரீங்களோ, உங்கள் அலைச்சலை எண்ணி வைக்கிற உண்மையுள்ள நீதியுள்ள நல்ல தேவன். ஒரு எம்சி வீட்டுக்கு எம்எல்ஏ வீட்டுக்கு போயிட்டு 10 தடவை வந்தால் கூட உன்னுடைய அலைச்சல் எண்ண மாட்டான். இபி ஆஃபீஸ்க்கு 100 தடவை எண்ணி போயிட்டு வந்தாலும் எண்ணி வைக்க மாட்டான். உன்னுடைய சொந்தக்கார வீட்டுக்கு 1000 தடவை நடந்திருப்ப, உதவி செஞ்சிருப்ப, கஷ்டப்பட்டிருப்ப, சீப்போடம் தூக்கி போட்டுருவான், எண்ணி வைக்க மாட்டான். ஆனால் ஆலயத்துக்கு நீ வந்து போகிறத கர்த்தர் என்ன செய்கிறான்னா, எண்ணி இருக்கிறார், அலைச்சலை எண்ணுகிறார்.
ஆலயத்துக்கு வரப்போது வந்து போகிறது உனக்கு கஷ்டமாக தெரியக்கூடாது. சொந்தக்காரர் வீட்டுக்கு போகிறது கூட கஷ்டமாக நினைக்கிறான். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து போகிறது அது உனக்கு கஷ்டமாக தெரியக்கூடாது. ஆண்டவர் உன்னை எண்ணுகிறார், உன் நடக்கை எண்ணுகிறார். எத்தனை ஸ்டெப்பு வச்சு வர. ஒரு நாள் பெரிய இன்டர்வியூவில் நான் போயிருந்தேன், ரயில்வே இன்டர்வியூவில் போயிருந்தேன். ரயில்வே வேலை கிடச்சி எனக்கு கிடச்சின்னா இந்நேரம் 35 வருஷம் ஆகிருக்கும். ரயில்வே போஸ்ட் கார்டன் பக்கத்தில் தான் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஜெயலலிதா வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த காம்பவுண்டில் தான் நடக்குது ரயில்வே இன்டர்வியூ. நான் போயிருக்கிறேன் 87ஆம் வருஷம். அந்த இன்டர்வியூக்கு போகிறேன். இன்டர்வியூட முதல் கேட்ட கேள்வி, சார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அது கரெக்டாக பதில் கொடுங்க. அது 3வது மாடியில் இன்டர்வியூ. காலையிலேருந்து சாயங்காலுக்கு சோறு தண்ணி டீ காப்பி இல்லை. என் பேரை சொல்லி கூப்பிட்றதுக்கு 4 மணி ஆகிடுச்சு. 9 மணிக்கு உட்காந்துருக்கிறேன். 10, 11, 12, 1 சாப்பாட்டில் பசிக்குது, கண்ணு இருண்டு போகுது. காப்பி டீ கூட இல்லை. 4 மணிக்கு என் பேர் சொல்கிறாங்க. நான் மேலே ஏறுறேன். தலை சுற்றி மயக்கமாக காலையிலேருந்து உட்காந்து ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாங்க, எத்தனை படிக்கட்டு ஏறி வந்தீங்க? என்னால் அப்படி கேட்பாங்கன்னு நினைக்க கூட இல்லை. இந்த 3 மாடி ஏறி வந்தீங்கன்னா எத்தனை படிக்கட்டு சொல்லுங்க முதல் கேள்வி. எனக்கு ஆன்சர் பண்ண முடியல. ஒருவேளை நீங்கள் என்னோட ரொம்ப ஞானியாக இருக்கீங்க, ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. சுந்தர் பிரதர் நிச்சயமாக ஆன்சர் பண்ணியிருப்பார். ஜான் பிரதர் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. முதல் கேள்வியை மண்டை உடைச்சது, எத்தனை படிக்கட்டு ஏறி வந்தீங்க சார்? சாரி சார், நான் என்னலை. அப்புறமா கேட்குறான், படிப்புலேருந்து கேட்கல, 23% ஒப்பிங்க சார்னா. அவன் பிராமின் பட்டை திட்டிருக்கிறான். ஆனால் 23% ஒப்பிங்கண்ணா. 6 வசந்தியை பட்டு வச்சு வெரி குட்னா. கேட்ட கேள்விக்கும் ரயில்வே வேலைக்கும் 23% என்ன சம்மந்தம் இருக்குது? மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறான். எத்தனை படிக்கிட்டு ஏறி வந்ததுக்கும் ரயில்வே வேலைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறான். இப்படி தான் இன்டர்வியூ வைப்பாங்க. என்ன தான் காலேஜ் படித்தாலும் எம்ஏ படித்தாலும் மொட்டத்தைக்கு முழங்காலுக்கு தான் முட்டாள்கள் முடிச்சு போடுவாங்க. ஆனால் தேவனுக்கு தெரியும் இந்த இன்டர்வியூக்கு எத்தனை படிக்கட்டு ஏறி போனன்ட்டு. எனக்கு தெரியாது, நம்முடைய தேவனுக்கு தெரியும். நான் திரும்பி வரும்போது இப்படி ஒரு கேள்வி கேட்டானே, முதல் கேள்வியே தப்பாக சொல்லிட்டோமே. 6 கேள்வியில் 6 கரெக்டாக, 5 ஆன்சர் பண்ணிட்டேன். அந்த படிக்கட்டு மாத்திரம் கரெக்டாக சொல்லிடுறேன். ஒரு படிக்கட்டு தாத்தா இருந்தால் கூட கரெக்டாக சொல்லியிருப்பார் போல இருக்குது. அவருக்கு பேர் படிக்கட்டு. நான் கீழே இறங்கி வரும்போது இப்படியே மனசு துக்கத்தோடு இறங்கினேன். எத்தனை படிக்கட்டு இறங்கணுன்ட்டு எண்ணிட்டு வந்தேன். முதல் மாடியிலேருந்து கீழே வரும்போது 11 படிக்கட்டு, 2ஆம் மாடியிலேருந்து கீழே இறங்கும்போது 10 படிக்கட்டு, 3ஆம் மாடியில் கீழே இறங்கும்போது 9 படிக்கட்டு, 11, 9, 10, 30 படிக்கட்டு. நான் எண்ணலையே. ஆனால் நீங்கள் சபைக்கு வரும்போது எத்தனை ஸ்டெப்பு வச்சிங்கன்றதை கர்த்தர் சொல்கிறாரு, நான் எண்ணி வச்சிருக்கிறேன். ஹலோ, நீங்கள் எத்தனை படிக்கட்டு நடந்து வந்தீங்க கோயிலுக்கு உங்களுக்கு தெரியாது, எனக்கு கூட தெரியாது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் எண்ணி வச்சிருக்கிறேன். அப்போ நம்முடைய தேவன் எவ்வளோ நல்ல தேவன். நம்ம எண்ணாதது அவர் என்றார். வாசிங்க, என் அலைச்சல்களை எத்தனை ஸ்டெப்பு வரும். சில வேளை வந்த வழி போக மாட்டோம். வீட்டுக்கு வந்த வழி ஒன்றா இருக்கும், போகிற வழி கொஞ்சம் சுற்றிட்டு போவோம். வரும்போது 200 அடி வந்திருப்போம், போகும்போது 300 அடி போயிருப்போம். இப்படி சுற்றி கடைக்கெல்லாம் போயிட்டு மார்க்கெட்டு மீன்லாம் வாங்கிட்டு பொறுமையாக போயிருப்போம். அப்போது ஆண்டவர் வரும்போதும் என்றார், வீட்டுக்கு நீ போகும்போது என்றார். ஆமேன். என் அலைச்சல்களை எண்ணிருக்கிறீர்,
என் கண்ணீரை உம்முடைய துருத்தில், பாட்டில், இங்கிலீஷில் பாட்டில்னு போட்டிருக்குது, பாட்டில். ஆண்டவர் பாட்டில் வச்சுருக்காரு. நம்ம வாட்டர் பாட்டில் வச்சுருக்க மாதிரி கர்த்தர் பாட்டில் வச்சுருக்கிறாரு. அந்த பாட்டில் என்ன செய்கிறாரா, நம்முடைய கண்ணீரை சேர்த்து வைக்கிறார். இத்தனை ட்ராப்பு கண்ணீர் வருது. சில பேர் சொட்டு மருந்து ஊற்றுவாங்க பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து ஊற்றுவாங்க. பேராசிட்டமால் சொட்டு மருந்து ஊற்றுனா 10 ட்ராப்பு 8 ட்ராப்பு டாக்டர் சொல்லுவாங்க. 8 கூட ஊற்றிடாதீங்க. 8னா 8, 7னா 7. அப்போ நம்ம என்ன செய்யும், அந்த அந்த இது பில்லர் வச்சு 1 2 3 4 5 6 7 8 1 கூட போச்சுன்னா, ஐயோ டாக்டர் ஒரு ட்ராப்பு கூட போயிடுச்சு. ஏன் அப்படி அழுகுறாங்க? ஒவ்வொரு சில்லுன்னு ஆகிடும். அதிக பேராசிட்டமால் போச்சுன்னா சில்லுன்னு ஆகிடும் குழந்தைக்கு, பச்சை குழந்தைக்கு, 1 மாத குழந்தைக்கு. அதனால் அந்த ஒரு சொட்டு கூட எக்ஸ்ட்ரா ஆகாதபடி அந்த தாய் என்ன செய்யலாம், 1 2 3 அப்படி கண்ணில் விளக்கணை ஊற்றி எண்ணும், அந்த குழந்தை சித்திரக்கூடாதுன்ட்டு. அப்படி நாம் சொட்டு மருந்து ஊற்றுனவங்க இன்றைக்கி யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 மாத குழந்தைக்கு சொட்டு தான், 1 வருஷ குழந்தைக்கு தான் சிறப்பு. அதுக்கப்புறம் மாத்திரை. அந்த குழந்தைக்கு சொட்டு மருந்து ஊற்றும் போது எண்ணுவாங்க, 1 2 3 4 5 போதும், அவ்வளோதான். 2 மாதம் ஆச்சுன்னா ஒரு 2 ட்ராப்பு கூடும், 3 மாதம் ஆச்சுன்னா 1 ட்ராப்பு கூடும். ஆனால் 1 வருஷம் ஆச்சுன்னா சிறப்பு தான், ட்ராப் வேலை செய்யாது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ட்ராப் ஊற்றுறதுல கூட எண்ணுகிறோமே. நம்முடைய பிள்ளைகளுக்கு எண்ணி தானே ஊற்றுறோம். 5 மில்லி 5 மில்லி சிறப்பு 1 வயசு குழந்தை கொடுக்க சொன்னால் 2.5 மில்லி தான் கொடுக்க சொல்லுவாங்க முதல்ல. அப்புறம் 5 மில்லி ஆக்குவாங்க, அப்புறம் 7.5 ஆக்குவாங்க. அதையும் பார்த்து அளந்து டியூப்லைட்டை பார்த்து 7.5 வந்துச்சா பார்த்து செய்யணும். நாம் நம்முடைய குழந்தைகளை குறித்து இவ்வளோ அக்கறையாய் ட்ராப் எண்ணுவோமானால், நம்முடைய அலைச்சலை அதை விட அக்கறையாய் நம்ம அழைத்தவர் எண்ணுகிறார். விளங்குச்சா? விளங்க வச்சேன்னா, எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு அறிவில்லை, நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆமேன். வாசிங்க. ஏன்னால் அவைகள் உம்முடைய கணக்கில் இருக்குது, கணக்கில் வச்சிருக்கார் தேவன். நம்முடைய எல்லாவற்றையும் கணக்கில் வைக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அலைச்சல்களையும் நம்முடைய கண்ணீரையும், எத்தனை ட்ராப் கண்ணீர் ஊற்றிச்சு சபையில், வீட்டில் ஜெபிக்கும் எத்தனை கண்ணீர் ட்ராப் ஊற்றி, 8 ட்ராப்பா 10 ட்ராப்பா, சட்டையில் நனைஞ்சு போச்சா, உன் பணியில் நனைஞ்சு போச்சா, ஊற்றுச்சா, எவ்வளோ வேர்வை ஊதிச்சு, எவ்வளோ தண்ணி ஊற்றிச்சு, எவ்வளோ பாடுபட்டுச்சோம் மண்ண, எவ்வளோ இடுப்பு நொறுங்குச்சு, எவ்வளோ முட்டி வலிச்சுது, எல்லாத்தையும் கணக்கில் வைக்கிற ஒரு தேவன் உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. 10 நாள் கண்ணீரை வடித்தாலே அந்நாள் அவளுக்கு முடிவு வந்துச்சா? தானியேல் 12 நாள் கண்ணீர் வடித்தானே, முடிவு வந்துச்சா? ஆமேன், முடிவு வந்தது. தானியேல் கொலை செய்யப்படவில்லை. தானியேல் முதிர் வயதிலே அவன் மரித்தான். தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவனுடைய முடிவு சூப்பரான முடிவு. தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, கர்த்தரவனை தாங்கினார், கர்த்தரவனை சுமந்தார், பாபிலோனில் வாழ்ந்தான். அவனை பார்த்து அவனுடைய முடிவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, அவனுடைய முடிவு ஜெயமாக இருந்துச்சு. தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் பாருங்கள், 2ஆம் வசனத்தில், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர்கள் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பாங்க. பூமியில் எவ்வளோ பேர் அடக்கம் பண்ணப்படுறாங்க, எவ்வளோ பேர் சாகுறாங்க, எவ்வளோ பேர் பூமியில் அடக்கம் படுறாங்க. ஆனால் சிலர் எதுக்கு எந்திரிப்பாங்கன்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக எந்திரிப்பாங்க. சிலர் எதுக்கு எந்திரிப்பாங்கன்னா, நித்திய நிந்தைக்காக எந்திரிப்பாங்க. 2 கூட்டத்தாரை பற்றி இயேசு வர்றதுக்கு முன்னாடியே தானியேல் எழுதினான். சிலர் நித்திய ஜீவனுக்காக எந்திரிப்பாங்க, சிலர் நித்திய நிந்தைக்காக எந்திரிப்பாங்க. நித்திய நிந்தை என்று சொல்வது அக்கினி கடலுக்காக எந்திரிப்பாங்க. சிலர்
நித்திய ஜீவன் என்று சொன்னால் பரலோகத்துக்காக எந்திரிப்பாங்க. இதை தானியேல் சொல்கிறார். அதுக்கு கீழே 3ஆம் வசனத்தில், ஆனால் ஞானவான்கள், நீங்கள் நானும் யாருன்னா ஞானவான்கள், ஞானமுள்ளவர்கள். சர்ச்சுக்கு போனால் சில பைத்தியன்னு சொல்லுவாங்க, வீட்டை சுற்றில இருக்க நீ பைத்தியக்காரனா, சர்ச்சுக்கு போகிற பைத்தியக்காரன் தான் உலகம் சொல்லும். ஆனால் தேவன் நம்ம என்ன சொல்கிறேன்னா ஞானவான்கள் சொல்கிறாரு. ஞானவான்கள் எப்படி எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிப்பாங்கன்னா, ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிற, அநேகரை ஒழுங்குபடுத்துகிறவங்க, கரெக்ஷன் பண்ணுறவங்க, டிசிப்ளின் பண்ணுறவங்க, ஆர்டரை நடத்துகிறவங்க, உண்மையாய் அநேகர் நல்ல வழியில் நடத்தக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நட்சத்திரங்களைப் போலவும் இன்றைக்கும் உள்ள சதா காலம் பரலோகத்தில் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. ஆகினால கோயிலுக்கு ஓடி வர்றது வேஸ்ட்டு இல்லை. உன் அலைச்சலை எண்ணுகிறார், உன் கண்ணீரை துருத்திலே சேர்க்கிறார். நீ பைத்தியம் என்று உலகம் சொல்லலாம், ஆனால் கர்த்தர் சொல்ல ஞானவான்கள் பிரகாசிப்பார்கள், நித்திய ஜீவனுக்காக எந்திரிப்பார்கள். 4ஆம் வசனம், தானியேல் இயேசு கிறிஸ்து இன்னும் வரல, அதுக்கு முன்னாடி தானியேல் இந்த ரகசியத்தை எழுதுகிறான். சரி, நித்திய ஜீவனுக்கு எந்திரிப்பாங்க. நித்திய ஜீவனை இயேசு வந்த பிறகு தான் கொடுக்குறார். ஆனால் நித்திய ஜீவனுக்காக சரி எந்திரிப்பாங்க, நித்திய நிந்திக்காக எந்திரிப்பாங்கன்ட்டு தானியேல் முன்கூட்டியே தீர்க்கதரிசனமாக எழுதுகிறாரு. தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு கால மட்டும் இந்த வார்த்தைகளை, இது புதை பொருள், பழைய ஏற்பட்ட காலத்துக்கு பரிசுத்தவான்களுக்கு நித்திய ஜீவன் புதை பொருள், மிஸ்ட்ரி, ரகசியம், மறைக்கப்பட்ட மறைப்பொருள். நித்திய ஜீவன் யார் மூலமாக வருது? இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்துமே விசுவாசம் உள்ளவராகி அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் வைக்கும்போது கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:17 வாசிக்கிறோம். அப்போ தானியேல் காலத்தில் இயேசு வரல, ஆனால் அவன் சொல்கிறான் கடைசி நாளில் சில நித்திய ஜீவனுக்கு எந்திரிப்பாங்க, சில நித்திய நிந்தைக்கு எந்திரிப்பாங்கன்னு சொல்கிறார். எவ்வளோ அழகாக பேசுகிற பாருங்கள். அப்போது தானியேலாகிய நீயோ வென்றால் சிறையிருப்பில் இருக்கிறான், பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிறான், பயங்கரமான பாபிலோன் ராஜ்யத்தில் இருக்கிறான், பெர்ஷியா ராஜ்யத்தில் இருக்கிறான். இவ்வளோ மோசமான அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கூட இவன் ஒரு நீதிமான். இவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை, நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை, நித்திய நிந்தை என்ற வார்த்தைகளை சில ஜீவனுக்காக எந்திரிப்பாங்க, சில நரகத்துக்காக எந்திரிப்பாங்கன்ற வார்த்தைகளை நீ என்ன செய்ய, சீல் போட்டு மறைச்சி, முத்திரை போட்டு மறைச்சி, புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை என்ன செய்ய, தானியேல் புஸ்தகத்தை முத்திரை போடு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு நித்திய ஜீவன் முத்திரை போடப்பட்ட ஒரு புஸ்தகம். நித்திய ஜீவனோ ஜீவ புஸ்தகமோ இல்லை. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு தான் ஆவியானது இப்போ முத்திரை உடைச்சி கொடுத்துருக்கார். இயேசு தான் முத்திரை உடைக்கிறவர். இயேசு முத்திரை உடைச்சதுனால்தான் இந்த முத்திரை திறந்து தான் கர்த்தர் சொல்கிறார். தானியேல் எழுதி வச்ச தானியேலை கூட இயேசுவை பார்க்கலை, கல்வாரியை பார்க்கலை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலை. ஆனால் நிதிமான வாழ்ந்தான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் பேர் எழுதி வைக்கிறார். ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு வந்ததான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட பரலோகத்தில் இடம் உண்டு. ஆனால் இயேசு வருவார், அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார்ன்றதை இயேசு வர்றதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடியே தானியேல் எழுதுனான். அப்போ தானியேல் பார்த்து கருத்து சொன்ன எழுதிட்டல,
இதை முத்திரை போடு, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, இதை ஒழிச்சு வை, இதை மறைச்சு வை, இது பிசாசுக்கு தெரியக்கூடாது, இது பெரிய ரகசியம். ஆமீன். இன்றைக்கி 33 கோடி ஜனங்கள், 33 கோடி தேவர்களை ஜனங்க வணங்குறாங்க. இன்னும் அவர்களுக்கு இது முத்திரை போடப்பட்ட புஸ்தகமாக தான் இருக்குது. நமக்கு தான் கண்ணு திறந்துருக்குது. எத்தனையோ கோடி ஜனங்க இயேசு இல்லாமல் இன்னத்தையும் வணங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த புஸ்தகம் இப்போ வரைக்கும் முத்திரை போடப்பட்டிருக்குது. நாம் இயேசு அறிஞ்சதுனால நித்திய ஜீவன் உண்டு என்று முத்திரை படைச்சிருக்கிறார். முத்திரை படைத்தவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். கடவுள் எங்கே இருக்கிறார், தேவன் எங்கே இருக்கிறார், ஆண்டவர் எங்கே பார்க்கலாம், கடவுள் எங்கே பார்க்கலாம், பரலோகம் எங்கே இருக்குது, பாதாளம் எங்கே இருக்குதுன்ட்டு இங்கும் இங்கும் ஆராய்ச்சி செஞ்சு பிஹெச்டி படித்து ஈவரா பெரியாருடைய கொள்கையில் ஆராய்வாங்க, ஹிட்லர் ஆராய்வாங்க, நீரோ மன்னனை ஆராய்வாங்க. பயங்கரமான ஆராய்ச்சி, சைக்காலஜி படிப்பாங்க, பிளஃபாலஜி படிப்பாங்க, பல காரியத்தை படிப்பாங்க. ஆனாலும் தெய்வத்தை யாராலும் காண முடியாது. தேவன் ஆவியாக இருக்கிறார். அது சயின்ஸில் பார்க்க முடியாது, ஹிஸ்ட்ரியில் பார்க்க முடியாது, வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் ஹிஸ்ட்ரிக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஆமீன். ஹிஸ்ட்ரிக்குள்ள யார் இருக்கா? ஹிஸ்டரி, HISTHISTORY. அது ரெண்டாக போகிறீங்க. ஹிஸ் ப்ளஸ் ஸ்டோரி, ஹிஸ் ப்ளஸ் ஸ்டோரி, ஹிஸ் ஸ்டோரி, அவருடைய சம்பவம், அவருடைய கதை, ஹிஸ் ஸ்டோரி. ஆமென். யாருடைய கதை? அவருடைய கதை. அவர்னா யார்? ஹிஸ்டோரினா யார்? அவர்னா இயேசு. அவருடைய கதையை வச்சு தான் சரித்திரம் நிற்கிது. ஆமேன். அப்போ அவர் யார்? அவர் சரித்திரத்தினுடைய நடுநாயகன். சொல்லுங்கள், நடுநாயகன். சென்ட்ரல் பார்ட்டு, நடு பார்ட். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு பிஃபோர் கிரைஸ்ட், பிசி. புதிய ஏற்பாடு ஏடி, ஆஃப்டர் டெத் ஆஃப் கிரைஸ்ட், இல்லையா? ஸோ நாம் எப்படி அப்போது என்னுடைய பிறந்தநாள் எதை வச்சு கணக்கிடப்படுகிறது? எதை வச்சு கணக்கிடப்படுது? அவருடைய கதையை வச்சு தான், அவருடைய டேட்டை வச்சு தான் எனக்கு பிறந்தநாள். அத்தனை பேருடைய பிறந்தநாளும் இயேசுடைய அந்த கேலண்டரை வச்சு தான் உங்கள் பிறந்தநாளும் ஏன் பிறந்தநாள் நிற்குது. ஆமீன். புத்தருடைய பிறந்தநாள் கூட எதை வச்சு கணக்கு பண்ணுறாங்க? இயேசுடைய பிறந்தநாளை வச்சு தான். திருவள்ளுவருடைய பிறந்தநாளை எதை வச்சு கணக்கு பண்ணுறாங்க? இயேசுடைய பிறந்தநாளை வச்சு தான். ஆமீன். ஆபிரகாம் லிங்கனுடைய பிறந்தநாள் எதை வச்சு கால்குலேஷன் பண்ணுறாங்க? இயேசுடைய பிறந்தநாளை வச்சு தான். ஆமீன். அம்பேத்கர் பிறந்தநாள் யாரை வச்சு கணக்கு பண்ணுறாங்க? இயேசுடைய பிறந்தநாள் வச்சு தான். நேரு பிறந்தநாள், காந்தி பிறந்தநாள், அந்த மதர் தெரேசா இருக்காங்கள அவங்க பிறந்தநாள், அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க பிறந்தநாள், இயேசுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இருக்காங்க அவங்க, ஏசாயா, எரேமியா, தானியேல், இதெல்லாம் யார் வச்சு கால்குலேஷன் பண்ணாங்க? இவருக்கு முன்னால். ஆமீன். அப்போ ஆதாம் எத்தனை வருஷம் இயேசுக்கு முன்னாடி பிறந்தான்? கிமு 4004. சொல்லுங்கள், ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இயேசுக்கு முன்னாடி 2025. அப்போ இயேசுக்கு முன்னாடி மனுஷன் உண்டாக்கப்பட்டது இயேசு வரைக்கும் 4004 ப்ளஸ் இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு? 2025. 2 கூட்டினா எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 6029 வருஷம் ஆச்சு. ஆமேன். 6029 வருஷங்கள் ஆயிடுச்சு. கணக்கு பண்ணிங்க. அப்போ பூமி உருவாகி கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு சொல்கிறாங்க இல்லையா? அது தவறே கிடையாது, அது உண்மை.
இப்பயும் பூமிக்கு அடியில் சில பொருட்களை ஆராய்ச்சியாளர் எடுக்கும்பொழுது பல மிருகங்கள், பல காரியங்கள், பழைய காரியங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணால் பூமி உருவாகி எத்தனையோ கோடி வருஷங்கள் ஆயிடுச்சு சொல்கிறது உண்மை. அப்போ யார் இருந்தால் பூமியில்? தேவ தூதர்கள். மனுஷன் உண்டாக்கப்படுறதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி ஆண்டுகள் தேவ தூதர் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? தேவதூதர் உண்டாக்கப்படுறதுக்கு முன்னாடி யார் இருந்தா? பிதாவாகி தேவன் ஒருத்தர் தான் இருந்தார். ஆமேன், ஆமேன். நாம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி, தூதன் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி, பூமி உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி தேவன் ஒருவர் மட்டும்தான் இருந்தார். அப்போ பூமி இல்லை, வானமும் இல்லை. வான பூமி உண்டாக்கலவுதுன்னு சொன்னால் அப்போது உண்டாயிற்று. அப்போ பூமியில் மனுஷன் உண்டாக்கப்பட வேண்டும். 9 கிரகங்களை உண்டாக்கி முதல் வானம், 2வது அண்ட சராசரம், 3ஆம் வானத்தை கர்த்தர் இருந்தார். பூமியை பிரித்தார். தண்ணியும் பூமியை வெட்டாந்தனையும் பிரித்து, சமுத்திரம் பூமியை பிரித்தார். வெளிச்சத்தை உண்டாக்கி சூரியன் சந்திரனை பிரித்தார். இதெல்லாம் பைபிளில் மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர மற்ற எந்த வேதாகமத்துக்கு கர்த்தர் மோசைக்கு எழுத சொன்னார். இப்படி தான் நான் உண்டாக்கணும், எழுது. அப்படி உண்டாக்குன தேவன் நம்ம இடத்துல பேசுகிறது காரியம் என்னன்னு சொன்னால், என்ன செய்ய விரும்புகிறார்? உண்டாக்கின ஆண்டவர், தூதன் உண்டாக்கின ஆண்டவர், பூமியை உண்டாக்கின ஆண்டவர், மனுஷன் உண்டாக்கின ஆண்டவர். மனுஷனை எதுக்காக உண்டாக்கினாருன்னா, சிலர் நித்திய ஜீவனுக்காக எழுப்பணும், சிலர் நரகத்துக்கு எழுப்ப வேண்டியது இருக்கும். விழுந்து போன தூதன் தான் பிசாசாக மாறினான். என்றைக்கும் நம்முடைய ஆலயத்தில் ஜெபிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறவன் விழுந்து போன ஒரு பிசாசு. கர்த்தர் நம்முடைய மனசை தொட்டு கிரியை செய்வாராக. தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது, புதைப்பொருளாக இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். அறிவு ரொம்ப பெரிய போயிடும். இப்போ ரொம்ப அறிவு பெரிய போச்சு. மூளைக்கு தனி டாக்டர், கண்ணுக்கு தனி டாக்டர், தொண்டைக்கு தனி டாக்டர், இயர் நோஸ் த்ரோட் தனி டாக்டர், காலுக்கு ஆர்த்தோபெடிக் ஃபிசிஷியன், எலும்பு முறிவுக்கு தனி டாக்டர், எல்லாம் தனி ஃபிசியோதெரப்பி தனி டாக்டர். அறிவு பெரிய போச்சு. எல்லாம் தலையான கீழே புஸ்தகம் வச்சு படுக்கிற அளவுக்கு தலையான மாதிரி பெரிய புஸ்தகம் ஆகி போச்சு. அறிவு பெரிய போச்சு. சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணிகள் மின் நிற்கிறவமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர் மேல் நிற்கிறவமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். 5ஆம் வசனம் வாசிக்கும். அப்போது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனுமாகிய வேறு 2 பேர் நிற்க கண்டேன். இந்த பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான், அந்த பக்கத்தில் நிற்கிறான். 6 என்று எங்கெல்லாம் பைபிளில் இருக்குதோ அது ஐப்ராத் நதியை காட்டுது. பைபிளில் ஐப்ராத் நதி முக்கியமான நதி. ஆபிரகாம் பிறந்து வளர்ந்த இடமும் கூட ஐப்ராத் நதி ஓரமாக தான். ஐப்ராத் நதிக்கு ஒரு பக்கத்தில் ஈராக் இருக்குது, ஐப்ராத் நதிக்கு இந்த பக்கத்தில் இஸ்ரேல் இருக்குது. ஐப்ராத் நதிக்கு கிழக்கு பக்கம் அந்த கரையில் பாபிலோன் இருக்குது. ஐப்ராத் நதிக்கு இந்த கரையில் இஸ்ரேல் தேசம் இருக்கிறது. அதாவது மேற்கு பகுதியில் இஸ்ரேல் தேசம் இருக்குது. இஸ்ரேல் தேசத்துக்கு மேற்கு பகுதியில் மத்திய தரை கடல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பைபிளில் பின்னாடி மேப் இருக்கும், எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இங்கே ஒரு நதியை பார்க்குறாரு. ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனுமாகிய 2 பேர் நிற்க கண்டேன். ஆற்றுக்கு இக்கரை என்று சொல்லுவது அன்னைக்கு பாபிலோன் தேசத்தில் தானியேல் இருந்ததுனால பாபிலோன் கரையில் இந்த பக்கம் என்று சொல்லுது. நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம், பாபிலோனில் இருக்கிறோம். இந்த கரையில் ஒரு புருஷன் நிற்கிறான். அந்த பாபிலோன் அந்த கரையில் இஸ்ரேல் தேசம் இருக்கிற அந்த கரையில் இன்னொரு புருஷன் நிற்கிறான். சணல் வஸ்திரம் தரித்தவரும் நிற்கிறோமா, அங்கே தண்ணி மேலே ஒருத்தர் நிற்கிறார்.
ஆற்றுக்கு இக்கரையில் ஒரு புருஷன் நிற்கிறான், பாபிலோன் சைடில் ஒரு புருஷன் நிற்கிறான், அங்கே தானியேல் இருக்கிறான். ஆற்றுக்கு அந்த கரையில் ஒரு புருஷன் நிற்கிறான், அது இஸ்ரேல் தேசத்தில் நிற்கிற ஒரு புருஷன். ரெண்டுத்துக்கு நடுவில் தண்ணி மேலே ஒருத்தன் நிற்கிறான். நிற்கிறமாய புருஷன் ஒருவன் நோக்கி இந்த ஆச்சரியமான முடிவுகள் வர எவ்வளவு காலம் செல்லும்? யாரை பார்த்து கேட்டான்? தண்ணிக்குள்ளே நிற்கிறான் ஒருத்தன். ஐப்ராத் நதி பெரிய நதி, அதுக்குள்ளே ஒருத்தன் நிற்கிறான். இந்த கரையில் இருக்கிற ஒரு புருஷன் இருக்கிறான், அந்த கரையில் இருக்கிறான். அதில் ஒருத்தன் கேட்குறான், புருஷனை ஒருவன் நோக்கி இந்த ஆச்சரியமான முடிவு வர எவ்வளோ காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சணல்பு வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தமது வலது கரத்தையும் தமது இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, பார்த்தீங்களா, ஆற்றுமே தண்ணி நிற்கிறவருமாகிய புருஷன் ஆற்றுக்குள் நிற்கிறான். அவர் வலது கரத்தை உயர்த்துறாரு, இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்கள் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவையெல்லாம் நிறைவேறும் என்று ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட்டு கேட்டேன். ஒரு காலம், அப்புறம் ஒரு காலம், அரை காலம். ஆமென். ஒரு காலமும் அப்புறம் காலங்களும் அரை காலம். ஒரு காலம், காலங்கள், அரைக்கம். ஒரு காலம் என்றது ஒரு வருஷம். காலங்கள் என்று சொல்வது 2 வருஷம். 1 + 2 + ஒரு 6, 3 வருஷம். ஒரு காலம், ஒரு வருஷம். காலங்கள் 2 வருஷம். 1 + 2 3 + அரை காலம். கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 3 வருஷம். 3 வருஷம் வரும்போது ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவரெல்லாம் நிறைவேறி தீரும் என்று இன்றைக்கு ஜீவித்திருக்கிற பேரில் ஆணையிட கேட்டேன். எப்போ நடக்க போது? ஐப்ராத் நதி மேலே நிற்கிறவர் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு காலமும், 2 காலமும், அரை காலமும் 3 வருஷம் முடிவில் நடக்கும். எப்போ அந்த 3 வருஷம் முடியுது? இயேசு கிறிஸ்து ரகசிய வரிக்கு பிறகு 7 வருஷம் உபத்திர காலம் நடக்குது. அதில் முதல்ல 3 வருஷம் உபத்திர காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்க அந்தி கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணி ஆலயத்தை கட்டி யூதர்கள் போய் இவர் தான் மேசியா என்று சொல்லி அவரை வணங்குவாங்க. உண்மையான மேசியாவை சிலுவையில் அடிச்சிட்டாங்க. ஆனால் இயேசு இவர் தான் எங்களை ரட்சிக்க வந்தவர் சொல்லி அந்தி கிறிஸ்துவை வணங்குவாங்க, அந்தி கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஆனால் புறஜாதியாகிய சபையாருக்கு, கைவிடப்பட்ட சபையாருக்கு அந்தி கிறிஸ்து பயங்கரமான ரகசியவரில் கைவிடப்பட்டவர்களுக்கு விரோதமாக அந்தி கிறிஸ்து வந்து முத்திரை போடுவான். சிலர் ரத்த சர்ச்சையாக மறிப்பார்கள். அவர்களை மட்டும் கூட்டி சேர்ப்பதற்கு முதல் 3 வருஷம் முடிவில் இயேசு மத்திய ஆகாயத்தில் வந்து இரத்த சாட்சிகளை கூட்டி சேர்ப்பார். அப்படி கூட்டி சேர்க்கும் போது அந்தி கிறிஸ்துவோடு 3 வருஷம் ஒப்பந்தம் பண்ண யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மத்திய ஆகாயத்தில் நிற்கிற இயேசுவை கண்டு ஐயையோ தப்பான ஆளோடு நான் உடன்படிக்கை பண்ணி அவனுடைய அதிகாரத்தையும் ஆளுகையும் பார்த்து இவன் தான் இயேசு நினச்சி, இவர் தான் மேசியை நினச்சி கோயிலை கட்ட வச்சு உடன்படிக்கை பண்ணிட்டோமே. ஆனால் மேலே நிற்கிறாரே, இரத்த சாட்சியில் கூட்டு வந்திருக்காரு 12 கோத்திரமாகிய யாக்கோபின் குமாராகிய 12 குமாரருடைய கோத்திரங்களும் பல தேசங்களது பார்த்து இவரை தான் நாங்கள் அன்னைக்கு பரபாஸ்தான் வேணும்னு சொல்லி இவர் வேணாம் சொல்லி கொண்டுட்டோமே என்று சொல்லி
அழுவார்கள். ஆமென். அழுவார்கள். சகரியாவின் புஸ்தகம் அழுவாங்க. இப்போ வரைக்கும் இயேசுவை விசுவாசிக்கல, அழவும் இல்லை. நாம் தான் அழுகிறோம். ஆண்டவரே சீக்கிரமாங்க, ஆண்டவரே எப்போ வருவீங்கப்பா என்று அழுகிறோம். ஆனால் இன்னும் இஸ்ரவேல் ஜனங்க அழவில்லை. இஸ்ரவேல் வீட்டார் மேலும் கர்த்தர் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். அவர்கள் குடும்பத்து மேல் கர்த்தர் விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபை ஆவியும் ஊற்றுவேன். இஸ்ரவேல் மேலே கிருபையின் ஆவியை ஊற்றுவேன். சகரியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது பன்னிரெண்டாம் அதிகாரம் நினைக்கிறேன். 12ஆம் அதிகாரத்தில் தாவீது 10ஆம் வசனம், நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் கொடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து இப்போதைக்கு இஸ்ரவேலர்கள் இயேசுவை நோக்கி பார்க்கல. இப்போ வரைக்கும் குத்தினவரை நோக்கி பார்க்கல. இப்போதைக்கு இஸ்ரவேல் குருளாக இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் குருளாக இருக்கிறாங்க. இப்போதைக்கு இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. இயேசுவை கண்ணால் பார்த்தாங்க, டைரக்டாக பார்த்தாங்க. ஆனால் வேண்டாம் என்று சிலுவையில் அறைஞ்சாங்க. அவர் வேண்டாம், எங்களுக்கு பரபாச வேணும், இயேசு வேண்டாம் என்று அறைஞ்சாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. எப்போ வரைக்கும் தெரியாது? ரகசிய வரைக்கும் வந்த பிறகு கூட அவங்களுக்கு தெரியாது. ரகசிய வரைக்கும் வந்த பிறகு சபையில் ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஒரு கூட்டம் நிச்சயமாய் கைவிடப்படுவோம். ஆனால் நான் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக எல்லா சபை விசுவாசிகளுக்கும் எல்லா ஊழியக்காரர்கள் என்ன பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படும், எல்லாம் போயிடுவோம் அப்படின்னு உற்சாகப்படுத்துகிறாங்க. அது பொய் உபதேசமாயிடும். உண்மை இல்லைன்னு எடுத்துக்கொள்ளப்படுவான். உண்மையாக கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவங்க தான் எல்லாம் போயிடுவோம் அப்படின்னா பாவிகளும் பரலூரில் இருப்பாங்க. அப்படியெல்லாம் போக முடியாது. ஆண்டவரை நேசித்து உண்மையாக நடந்து கீழ்ப்படிந்து பக்தியாக இருந்து உண்மை பேசி பொய் பேசாமல் திருடாமல் ஏமாற்றாமல் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் உண்மையாக வாழ்ந்து உண்மையாக ஜெபம் பண்ணி உண்மையாக தேடி நீதி நியாயம் நேர்மை உண்மை இரக்கம் சாந்தம் அன்பு தாழ்மை எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு தெய்வ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் முகத்தை நோக்கி பார்க்குறவங்களுக்கு ரகசிய வருகை பிரகாசமாக இருக்கும். ஆமேன். அப்போது இந்த தாவீதின் குடும்பம் இஸ்ரவேல் கொடிகள் இயேசு இப்போ அறியலை. ரகசியவரில் கைவிடப்பட்டவர்களுக்கு விரோதமாக அந்தி கிறிஸ்து 3 வருஷம் வந்து கைவிடப்பட்ட சபையாரை உபத்திரப்படுத்துவான். அப்படி உபத்திரப்படுத்தும் போது பூமியில் ஆவியானவர் இல்லை. ரகசியவர்களை ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். உண்மையுள்ள நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. உண்மை இல்லாதவங்க ஏனோ தானோ அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், பெந்தகோஸ்தாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் கைவிடப்படுவாங்க. வாசிங்க 10ஆம் வசனம் வாசிங்க. எனக்காக புலம்பி தலைச்சன் பிள்ளை துக்கிக்கிறது போல
எனக்காக மகன் கசந்து துக்கிப்பார்கள். 3 வருஷம் முடிவில் ஐயோ ஒருத்தர் வந்து ரத்த சாட்சி கூட்டி சேர்க்க வராரே, அதை பார்ப்பாங்க. மற்ற 24ஆம் அதிகாரத்தில் கூட அதை குறித்து இயேசு எழுதுகிறார். மற்ற 24ஆம் அதிகாரத்தில் இயேசு எழுதும்போது அது ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். மற்ற 24ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் 29 அங்கே அந்நாட்கள் உபத்திரம் முடிந்தவுடன், அதாவது 3 வருஷம் முடிந்த உடனே பூமி அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாதற்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்தங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரம் யார்? இஸ்ரவேல். 12 கோத்திரம். ஆதியம் 49ஆம் வயதில் 12 கோத்திரம். ரூபன், சிமியோன், நப்தலி, இசகார், 12 கோத்திரம் இருக்குல்ல. அந்த கோத்திரத்தார் என்று சொல்லுது சாதாரண மக்களை சொல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மத்தியாகத்தில் நிற்கிறத காண்பார்கள். கண்டு என்ன செய்வாங்க? புலம்புவார்கள். பார்த்தீங்களா? புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் மெக்கால சத்தத்துடைய அவர் தம் தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை வரைக்கும் கூட்டி சேர்ப்பார். அது யார்? முதல் 3 வருஷம் செத்து போன இயேசுக்கா வைராக்கியமானது. நான் 666 ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அந்த 7 தலை 10 கும்பல் மிருகத்தை வணங்க மாட்டேன், ஆண்டவருக்காக செத்தான் சாவரண்டு உபத்திரவத்தை செத்துட்டாங்கன்னா அவங்கள கர்த்தர் ரத்த சாட்சியாக எடுத்துக்குவார். ஒன்று ரகசிய வரியில் போயிடணும். இது ஈஸி. நல்ல ஜெபம் பண்ணலாம், நல்ல ஆவி நலம்லாம், நல்ல வசனம் கேட்கலாம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாம், நல்லா பாடலாம், நல்லா துதிக்கலாம், நல்லா பிரசங்கம் கேட்கலாம், நல்லா ஆசீர்வதிக்கப்படலாம். ஆனால் அந்த டைமில் ஜெபிக்க மூடே வராது. ஏன்னா கிருபையில் இருக்காது, பரிசுத்தாவே இருக்காது. ஒரு பக்கம் 666 வந்து 7 தலையும் 10 கொம்புள்ள மிருகம் அந்த டிவி ஆன் பண்ணாவே அதான் வரும். நிட்டு ஆன் பண்ணாவே அதான் வரும். அதை வணங்க சொல்லும். வணங்காத பட்சத்தில் ரோபாட் வீட்டுக்கு வரும். ரோபாட் வீட்டுக்கு வந்து மனுஷன் வரமாட்டான், ரோபாட் வரும். ரோபாட் வந்து 15 அடுக்கு மாடியில் கூடியிருந்தாலும் ஜன்னல் வழியாக ஏறி வந்து ஜன்னல் உடைச்சி உள்ளே வந்து ஏற்றுக்கிறியா இல்லை வணங்குறியா, முத்திரை போட்டுக்கிறியா இல்லை கொல்லவா, அவ்வளோதான் பாயிண்ட்டு. கொல்லவா இல்லை தப்பிக்கிறேன்னா முத்திரை போட்டுக்கிறியா, இயேசு மறுதளிச்சுட்டு என்னை ஏற்றுக்கோன்ட்டு அந்த ரோபாட் மனிதன் வந்து நிற்பான். ஆல்ரெடி ரோபாட்லாம் உண்டாக்கி வச்சுருக்காங்க. எப்படி ஏறி வந்த நீ? லிஃப்ட்டில் வரல. எப்படி ஏறி வந்த? ஜன்னல் வழியாக வந்தேன். எத்தனை மாடி வந்தேன்? 68வது மாடி வரைக்கும் வந்தேன். அப்போ எங்கள் பாஸ்டர், நாங்கள் உயிரோடு இருக்க காலையில் எங்கள் பாஸ்டர் இதெல்லாம் சொல்லி தரலையே. இதோ சொல்லி கொடுத்துட்டேன், இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டேன், 21ஆம் தேதி சொல்லி கொடுத்துட்டேன். எங்கள் ஊழியக்காரர் சொல்லி தரலையே, நான் கைவிடப்பட்டேனே, நீ ஜன்னல் வழியாக வருவேன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் உனக்கு தெரியும், நான் வருவேன்னு உனக்கு தெரியும். நானும் கூட உங்க கூட பின்னாடி உட்காந்து பிரசங்கம் கேட்டேன். நானும் சாத்தான் தான், சாத்தானுடைய தூதன் என்று சொல்லுவான். அவனை பாஸ்டர் எதிர்த்து பேசினானோ அந்த கிறிஸ்துவை, அந்த ரோபாட்டை நீங்கள் எதிர்த்து பேசவே முடியாது. உள்ளே நுழைஞ்சி ஊசி வச்சு நெத்தியில் இன்ஜெக்ஷன் போடுவான். 666 உள்ளே வந்துடும். 666 உள்ளே வந்துச்சுன்னா உன்னுடைய ஆதார் கார்டு, உன் ரேஷன் கார்டு, உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே செட்டில் ஆகிடும். அதை கொண்டு போய் ஃப்ளாஷ் ஆகிடுச்சா தான் உனக்கு சாமான் வாங்க முடியும். உன்னுடைய ரேஷன் அதுதான், உன் பயோடேட்டா அதுதான், உன் வேலை அதுதான், உன் பிள்ளைகளுடைய பேர், உன் தாத்தா பேர், உன் பாட்டி பேர், உன்னுடைய சரித்திரமே இந்த ஊசியில் உள்ளே போயிடும். ஆமீன். அதுதான் அந்தி கிறிஸ்துவின் காலம். அது முதல் 3 வருஷத்தில் கைவிடப்பட்ட சபையாருக்கு நிச்சயமாக நடக்கும். அந்த 7 தலை 10 கொம்புள்ள மிருகத்தை
நாம் வணங்கி ஆகணும் கைவிடப்பட்டால். ஆனால் ஒழுங்காக ஜெபம் பண்ணி ஒழுங்காக எடுத்துக்கொள்ளப்பட்டால் சில நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி எழுந்திருப்பார்கள். அதில் போயிடுவோம். ரகசிய வரையில் போயிட்டா பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி கர்த்தருக்காக கொஞ்சம் பாடுபட்டா சந்தோஷமாக யுகமாக வாழலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். ரொம்பலாம் கர்த்தரை தேட வேணாம், ரொம்பலாம் கூட்டத்துக்கு போக வேணாம், ரொம்பலாம் ஜெபிக்க வேணாம். ஆண்டவர் வந்து அடிப்பார். ஆண்டவர் அடிக்கவே மாட்டார், அமைதியாக விட்டுருவார். ஆனால் அந்த கைவிடப்பட்ட பிறகு இரும்பு மனிதன் வந்து அடிப்பான் பாருங்க, அவன் வந்து ஆண்டவர் இல்லை, ஆண்டவருக்கு எதிர் கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு கிறிஸ்து, கிறிஸ்துவுடைய சிராஸ் காப்பி. இயேசு போலவே சிராஸ் காப்பியில் பிசாசு வருவான். அவன் வந்து அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர்னு காட்ட மாட்டான், போற்றுவான் ஒரு அடி. என்னை ரொம்ப கண்டிக்காத, நான் ஏற்றுக்க மாட்டேன், டேய் பலான அடி. பிள்ளைகளுடைய நகத்தை பிடுங்குவான், நாக்கை அறுப்பான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உன் நாக்கையும் அறுக்க மாட்டார், உன் பிள்ளைகளையும் உடைக்க மாட்டார், உன் நாக்கையும் அறுக்க மாட்டார், நகத்தையும் பிடுங்க மாட்டார். வந்து என் சமத்தில் முட்டி போட்டால் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி உள்ள கிறிஸ்துவுக்கும் கைவிடப்பட்ட பிறகு வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. என்னமோ பாஸ்டர் கட்டாயப்படுத்துகிறான்னு நினைக்காதீங்க. உங்களை நான் கட்டாயப்படுத்தி சர்ச்சுக்கு வருவீங்கன்னு ஆசை எனக்கு கிடையாது. எனக்கு 10 ரூபா லாபமும் இல்லை. இதுக்காக இத்தனை லட்சம் போய் செலவு பண்ணி சர்ச்சு கட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த கிறிஸ்து கையில் போகக்கூடாது, ரோபாட் வந்து முத்திரை போடக்கூடாது. 7 தலை 10 கும்பல் மிருகம், நீ அதை சந்திக்க கூடாது. ஒரு ஆட்டுக்குட்டியானவர் நீ சந்திக்க வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் இந்த ஆலயத்தை கட்டுகிறோம், சபை நடத்துகிறோம், ஜெபம் நடத்துகிறோம். ஆலயம் கட்டுறதுனாலே சபை நடத்துறதுனாலே ஒரு மாதம் 40 லட்சம் சம்பளம் எனக்கு இல்லை. ஒன்று நிச்சயம், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். என்ன உண்டு? நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வது எவ்வளோ பைசா? 1 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய, முட்டி போட்டால் போதும், உண்மையாக இருந்தால் போதும். எவ்வளோ பைசா செலவு பண்ணாததை எத்தனையோ கோடி செலவு பண்ணாலும் கிடைக்காத பரலோகத்தை கர்த்தர் கொடுக்கல. இன்னும் கிடைக்கும். ஜெபம் பண்ண வந்தால் என்ன கிடைக்கும்? சோத்திர பண்ண என்ன கிடைக்கும்? முட்டி போட்ட என்ன கிடைக்கும்? என்ன கொடுத்துருவா ஆண்டவர்? மரித்த பிறகு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி எழுந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. விளையாட்டுக்காக நாம் சபைக்கு வரவில்லை, ஏதோ ஒரு டைம் போக்குறதுக்காக சபைக்கு வரவில்லை. யாரும் நடத்துகிறாங்க ஏதோ சோத்திரம் பண்ணுற கடமைக்காக இல்லை. இந்த ஆட்டுக்குட்டியை சந்தித்தால் நித்திய ஜீவன். இவர் கொம்பு இல்லை, இவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அலைச்சல் எண்ணி வைக்கிறவர், கண்ணீர் துருத்தியில் சேர்க்கிறவர். இவர் இரக்கமுள்ளவர். இவர் நீ பகைச்சிக்கிட்டு அட போயா, என்னையா சர்ச்சு, என்னையா ஜாமம், என்னையா பெரிய, போயா 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 தள்ளி போட்டே போனீன்னா அவங்கிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. மாஸ்டர் உனக்கு கண்டிஷனாக இருப்பாரா? 7 தலையும் 10 கொம்புள்ள மிருகம் எவ்வளோ கண்டிஷனாக இருக்குன்றத நீ புரிந்து கொள்ளுவாயாக. ஹல்லேலூயா. நானே பரவாயில்ல, எங்கள் பாஸ்டே பரவாயில்ல, அந்த ஏசாமியே பரவாயில்ல, முட்டி தான் போட சொன்னார், லைட்டு போட்டு ஃபேனை போட்டு சோத்திரம் பண்ணு தான் சொன்னார். நீ இன்னும் முத்திரை போடுறன்ற, ஊசி போடுறன்ற, நாக்கு அறுத்துருவன்ற, மூக்கு அறுத்துருவன்ற, ஒன்றும் பேச. நீ சொல்கிறதுக்கு முன்னாடி மூக்கு போயிடும், வாய் பேசுறது முன்னாடி மூக்கு போயிடும். அது மனுஷன் இல்லை, இரும்பு மனிதன், ரோபாட். நானும் அது மனுஷனாக உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ரோபாட் இப்படியே பேசும், வெட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரே சமாதானம் பண்ணிட்டு போய்ட்டோம். அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடக்கூடாது என்ற மன வேதனையில் தான் உங்களை கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்கிறோமே தவிர, உங்களை கஷ்டப்படுத்தணும், சித்திரவதைப்படுத்தணும், நசுக்கணும், வேதனைப்படுத்தணும்,
கோயிலுக்கு வான்ட்டு கஷ்டப்படுத்தணுன்றது சத்தியமாக சொல்கிறேன். தேவன் பிதாகுமார் பரிசுத்தாவிக்குமாறு சொல்கிறேன், உங்களை கஷ்டப்படுத்தி நசுக்கணும் என்பது என்னுடைய ஆசை இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. தேவனுக்கு முன்னாடி சத்தியத்தோடு பேசுகிறேன். எப்படியாவது நித்திய ஜீவனுக்காக எந்திரிக்கணும். இதுக்கு தான் ஆலயத்துக்கு வருமே தவிர நான் உங்களை கஷ்டப்படுத்தி வரக்கூடாது. ஆமேன். என்ன செய்வாங்க கண்டு 30 24-30 அடையாளம் வானத்திலே காணப்படும், மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தில் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் கோத்திரத்தாரன் கண்டு புலம்புவார்கள். அப்பொழுது ஒரு வானத்திலிருந்து தூதனை ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை வரைக்கும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார். ஆண்டவர் இரத்த சாட்சிகளை அந்தி கிறிஸ்து வேணான்னு சொல்லிட்டு இயேசு தான் வேணும்னு சொல்லி செத்து விடுவாங்க. வர 3 வருஷம் அவங்கள கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படி வருவார். அப்போ தான் யூதர்கள் என்ன செய்வாங்க, கோயில் கட்டினான் பார்த்தீங்களா அந்தி கிறிஸ்து, அவன் கர்த்தர் இல்லை, அவன் ராஜா இல்லை, தப்பான ஆளோடு 3 வருஷம் உடன்படிக்கை பண்ணிட்டோம் என்று சொல்லி கண்கள் ஒப்பனாகும். இப்போ இருக்கும் யூதர்கள் குருடர்கள். இப்போ இருக்க யூதர்களுக்கு ஆவிக்குரிய கண்ணு குருடாக இருக்குது. ஆயுதங்கள் இருக்கலாம், எல்லா விதமான ஆயுதங்கள் இருக்கலாம், மிசைல்ஸ் இருக்கலாம், ஏவுகணைகள் இருக்கலாம், பயங்கர வல்லமையான நாடாக இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குருட்டு ஜனங்கள் தான் இஸ்ரவேல் நாடு. எழுதி வச்சுக்கொள்ளுங்க, குருட்டு ஜனங்கள். அப்போ குருடன் யாரோடு ஒப்பந்தம் பண்ணுறான்னா, நம்முடைய ரகசிய பிறகு வந்த பிறகு கைவிடப்பட்ட சபையாருக்கு புறஜாதிகள் மத்தியில் நாம் அநேக விசுவாசிகள் கைவிடப்பட்டோன்னா அநேகர் 88% 90% நிச்சயமாக அந்த இயேசுவை கும்பிட்டு கைவிட்டு போயிட்டாரு. உன்னையே பேசாமல் வணங்குற மாட்டு அந்திக்கு காலில் முழங்கால் படிட்டு வணங்கி முத்திரை ஏற்றுக்கொள்ளுவோம் என்றது நிச்சயம். ஏன்னா அவன் படுத்துகிற குடும்பம் தாங்க முடியாது. தண்ணி கூட காசு கொடுத்து வாங்கணும். முத்திரை இல்லாமல் தண்ணி வாங்க முடியாது, முத்திரை இல்லாமல் கேஸ் சிலிண்டர் வாங்க முடியாது, முத்திரை இல்லாமல் அரிசி வாங்க முடியாது, முத்திரை இல்லாமல் ரேஷன் கிடையாது, துணி கூட வாங்க முடியாது. ஒன்று கோமணம் கட்டி குகையில் கெபியில் ஒளிஞ்சு போயிட்டு நாம் ரத்த சாட்சியை சாகணும். இப்போ நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆராதிக்கிறதுக்கு கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. நாடு பஞ்சம் நிறைஞ்சிருக்கும், மரணம் நிறைஞ்சிருக்கும், எங்கே பார்த்தாலும் ஓலமாக இருக்கும், ஓன்னு கத்துற சத்தம் கேட்கும், வாதைகள் நிரம்பியிருக்கும். அப்படிப்பட்ட நாட்களில் சபையை பற்றி இப்போவே நினைக்க முடியல. அப்போ சபையும் கிடையாது, ஜெபமும் கிடையாது, ஆராதனை கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது, அவையானவன் கிடையாது, கிருபையும் கிடையாது. ஓடி அலைவார்களாம், ஜனங்க அலைவார்களாம். ஆண்டவர் இங்கே இருக்காது, எங்கே தேடி அலையில் ஒரு காலம் வரும். ஆமென். யாராவது எனக்கு இயேசு பற்றி சொல்லுவாங்கன்னா தேடுற காலம் வரும். இப்போ நாங்கள் கூவி அழைச்சி உங்களுக்கு இயேசு சொல்லிக் கொடுக்குறோம். இது கிருபையின் காலம். சொல்லுங்கள். இந்துக்கள் சொல்லுவாங்க கலியுகம்னா கடவுள் கிருபையாக இருக்கிற காலண்டு பைபிள்லேருந்து அவங்களும் சொல்கிறாங்க, நாங்களும் சொல்கிறோம். அநேகர் கண்ணு திறக்காமல் நாம் இன்றைக்கி குருடாக இருக்கிறோம். பரவாயில்ல, இப்படியே இருக்கட்டும்னு நினச்சிட்டு இருப்பீங்கள்ல, ஒரு நாள் இயேசு வந்துடுவார். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நான் ஒழுங்காக பிரசங்கிக்காவிட்டா, நான் ஒழுங்காக கண்டிஷனை சொல்லாவிட்டா, ஒருவேளை கைவிடப்பட்டா, சபையார் கைவிடப்பட்ட சபையில் ஒரு 50 பேரில் 25 பேர் கைவிடப்பட்டாங்கன்னா எங்கே வருவாங்க? காலையில் டிவி ஆன் பண்ணுவாங்க, 7 தர 10 கும்பம் நிற்கும். நிறைய பேர் உலகத்தில் காணா போயிட்டாங்க. 10,000 பேர் காணா, 20,000 பேர் அமெரிக்காவில் காணா, இங்கிலாந்து 30,000, இந்தியாவில் நார்த் இந்தியாவில் கொஞ்சம் பேர் காணவில்லை. ஆதார் அட்டை இருக்குது, ஆள் இல்லை. திருநெல்வேலியில் ஆள் இல்லை, நாக்பூரில் ஆள் இல்லை, நாகர்கோவிலில் ஆள் இல்லை, சென்னையில் ஆள் இல்லை, திண்ணிமலையில் ஆள் இல்லை, ரோம்பட்டில் ஆள் இல்லை. சிலர் போயிட்டாங்க. அப்போ என்ன செய்வோம்? அடக்காரனத்துக்கு பாஸ்டர் இல்லை,
அடக்கம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, கல்ற தோட்டம் இல்லை, சாவு ரோடெல்லாம் கிடக்கும், ரோடெல்லாம் அந்த கிறிஸ்துவனை அடிச்சு போட்டு போயிடுவான், சாவு நடக்கும். இப்போ 2 சாவு நடந்தாலே பெரிய பயங்கரமாக இருக்குது. அன்றைக்கி நிறைய லட்சக்கணக்காக செத்து இருப்பாங்க, நிறைய பேர் அந்த கிறிஸ்துவனால் கொல்லப்படுவாங்க. சரி, இயேசுவை நான் மறுதளிக்க மாட்டேன்னு சாவாங்க. சாவு வீதி ரோட்டுக்கு ரோடு 5 இன்ச்சுக்கு இன்ச்சு பாடி பார்ப்பீங்க. அப்போ எங்கே வருவாங்க விசுவாசிகள்? கைவிடப்பட்ட விசுவாசி எங்கே வருவாங்க? முதல் தாட் என்ன, இது வரைக்கும் டிவி திறந்து பார்த்தோம்னா பாஸ்டரை பார்க்கணும், சர்ச்சை பார்க்கணும்னு ஆசை அப்போ வரும். எப்போ வரும்? 7 தலையும் 10 கொம்பு மிருகத்தை பார்த்த உடனே என்ன ஆசை வரும்? சர்ச்சுக்கு போகணும், பாஸ்டரை பார்க்கணும். ஐயோ, 7 தலை 10 கொம்பு மிருகம் வந்துச்சு, ஐயோ கொல்றானே, பாஸ்டர் சர்ச்சுக்கு போகணும். எப்போ ஆசை வருது? சாகும் போது சங்கரான்னு. இப்போல்லாம் சர்ச்சுக்கு வர ஆசை வராது, வரவே வராது. சாத்தானும் அவனுக்கு வேண்டிய ஆட்கள் ரெடி பண்ணிகிட்டே வரான். ஆவியானவர் இயேசுக்கு ஏற்ற மனவாட்டியை அவர் ரெடி பண்ணிட்டு வரார். ஒரு கூட்டம் சாத்தானுக்கு மனவாட்டி ரெடி பண்ணிட்டு வரான், ஒரு கூட்டம் இயேசு தன்னுடைய மனவாட்டியை ரெடி பண்ணிட்டே வரார். பாவத்தில் அக்கிரமத்தில் தள்ளி கத்திரி தீடாதபடிக்கு ஒரு கூட்டத்தை தள்ளிட்டே போகிறான். முரட்டாட்டம், கீழ்ப்பிடியாமல், எரிச்சல், கோபம், வைராக்கியம், கசப்பு, பிரிவினை, இவைகளை பிசாசு தள்ளிட்டே போகிறான். ஒரு பக்கம் தேசு, ஒரு மனம், ஐக்கியம், அன்பு, பரிசுத்தம், தாழ்மை, இப்படியே தள்ளிட்டே வர்றார். அவருடைய மனவாட்டி ஒரு பக்கம் உருவாகிறார். இன்னொரு பக்கம் கருப்பான சாத்தானுக்கு ஒரு கூட்டம் மனவாட்டி சபரிமலைக்கும் அங்கேயும் போய் ரெடி ஆகிட்டே வராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் நித்திய ஜீவனுக்கு எந்திரிக்கும், ஒரு கூட்டம் நித்திய ஆக்கின தீர்ப்புக்காக எந்திரிக்கும். இப்போ ரகசிய வரையில் கைவிடப்பட்ட பிறகு சர்ச்சு இல்லை, சர்ச்சு லாக்டு. பாஸ்டர் போய் பார்த்தா பாஸ்டர் இல்லை. வீட்டில் போய் ஆவியானவர், என்ன ஆவியானவர் வரல, ஏன்னா ஆவியானவர் போயிட்டார். ரகசிய வரையில் யார் போயிடுவார்? வசனம் இருக்கா? வசனம் இருக்குதா? வசனம் இருக்குதா? பாஸ்டர் ரீல் சுற்றுறாருன்னு நினைக்கிறீங்க. வசனம் வெளிப்படுத்தல் 22 5 மினிட்ஸில் முடிக்கணும், என்னோட சேர்ந்து வாங்க. 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா வா. யாரை கூப்பிட்றாங்க? ஆவியானவரும் மனவாட்டி ஆயத்தமான உண்மையான விசுவாசிகளும் இயேசுவை பார்த்து வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீர் இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இருபதாம் வசனம். இவரை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். யார் யார் கூப்பிடுறாங்க அவரை? ஆவியும் மனவாட்டியும். அப்போ யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? ஆவியானவரும் போயிடுவார். ஆவியானவர் ஆயத்தம் பண்ணின மனவாட்டியும் போயிடும். அப்போ கீழே சபையில் என்ன இருக்கும்? இயேசு 3ஆம் ஆண்டில் இருக்கிறாரு. ஆவிய மனவாட்டி ரகசியத்தில் போயிடும். சர்ச்சு பில்டிங் தான் இருக்கும். சர்ச்சு என்ன இருக்கும்? பில்டிங் இருக்கும். ஆவியும் இல்லை, இயேசுவும் இல்லை, கிருபையும் இல்லை. ஒன்று மட்டும் உள்ளத்தில் இருக்கும். படித்த வேத வசனம் மட்டும் உள்ளத்தில் சேர்த்து வச்சுருப்போம். அதை வச்சுக்கிட்டு தான், வசனத்தை வச்சுக்கிட்டு தான் ரத்த சாட்சியாக பிசாசோடு போராடி, அந்த கிறிஸ்துவ போராடி, ஆவியானவர் நிறைவும் அந்நிய பாஷை ஆனாலும் ஓய்ந்து போகும், தீர்க்கதரிசனமானாலும் ஓய்ந்து போகும். ஆமீன். அந்த இயேசு மேலே ஒரு அன்பை வச்சுக்கிட்டு தான், ஒரே ஒரு கிருபையும் இருக்காது, அன்பை வச்சுக்கிட்டு தான் 3 வருஷம் அந்த கிறிஸ்துக்கிட்ட ஒன்று செத்து ரத்தா மறிச்சா கிருபையுள்ள ஆண்டவர் 3 வருஷம் முடிவில் இரத்த சாட்சிகளை
சேர்க்கும்படி நடுவாகத்தில் வருவார். இப்படி ரெடியாகி போகிறது ஈஸியா, இல்லை கைவிடப்பட்டு இந்த மோசமான பாஸ்டர்கிட்ட திட்டு வாங்கி போகிறது பரவாயில்லையா, இல்லை ரோபாட்டு மனிதன்கிட்ட உதவ வாங்கி முத்திரை வாங்கி ரத்த சாட்சியாக போகிறது பரவாயில்லையா? இது பெட்டர். நல்ல யோசனை சொல்லுங்கள். இந்த மோசமான பாஸ்டர் திட்டுறாருல, நல்லவரில் இவர் நல்லா கடிந்து கொள்கிறார். மோசமான பாஸ்டர் இவர்கிட்ட திட்டு வாங்கி ஒழுங்கா நித்திய ஜீவனுக்கு பிறகு சிவரில் போகிறது பரவாயில்லையா, இல்லை கைவிடப்பட்டு அவன் கடிக்க வருவான்ல, இரும்பு மனிதன் வருவான்ல, அவன்கிட்ட நீங்கள் ஏற்று பேசி ஜெயம் எடுத்து போயிட முடியுமா? நீங்கள் தான் சர்ச்சுக்கு வரணுமா ஜெபம் பண்ணணுமா வேணாமா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்னால் ஒன்றும் முடியாது. கர்த்தர் ஒரு 7 தலை 10 கும்பல மிருகத்தை முன்னாடி வைக்கிறார். ஒரு பக்கம் பிதாவாகிய தேவன் தன் குமாரனான இயேசுவை இங்கே வைக்கிறார். இந்த பக்கம் நித்திய ஜீவனுக்கு இயேசு, இந்த பக்கம் 666 முத்திரை போடுகிற ஒரு அந்தி கிறிஸ்து, எதிர் கிறிஸ்து வரான். இவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆளில் கொஞ்சம் எல்லாருக்கும் எது பெருசு? மனுஷனுக்கு எது பெருசு? மனுஷனுக்கு இதுங்க பெருசு? மனுஷனுக்கு இதுங்க பெருசு? பணமா உயிரா? பணமா உயிரா? பணமா உயிரா? செட்டு கொடுக்குறேன் உயிரை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ செட்டு கொடு நான் உயிரை கொடுத்துறேன்னு சொல்ல முடியுமா? எது பெருசு? எது பெருசுங்க? உயிர் தானே பெருசு. ஜெட்டை விட, இன்னோவா காரை விட, வீடை விட, பங்களா விட எது பெருசு? எதுங்க பெருசு? எது பெருசு? அப்போ நீ அந்த இயேசு கிறிஸ்துவ மறுதலி இல்லை கொன்றுவேன்வால, அப்போ எது பெருசாக பார்ப்போம்? நம்ம உயிர் தான் பெருசாக பார்ப்போம். அப்போ என்ன சொல்லுவோம்? பணப்பா என் உயிர் தான் பெருசு, என் உயிர் தான் பெருசு, போட்டுக்கிறப்பா போடு முத்திர, இந்தப்பா கை, இந்தப்பா நெத்தி, என்ன வேணா காட்டுறேன், எங்கள் நான் முத்திரை போட்டுக்கோ, அதை விடுப்பா. உயிருக்கு பயந்து சாத்தான் காலில் விழுந்துருவோம். இன்னைக்கு நம்முடைய இயேசு நமக்காக உயிரை எடுக்க வரல, அவர் உயிரை கொடுத்தார் சிலுவையில். அந்த ஆப்போசிட் கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து அப்படி இல்லை, உயிரை எடுக்க வருவான். அப்பொழுது நாம் இயேசுக்காக ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ கர்த்தர் உயிரை எடுக்கலை, உன்னை ஆசீர்வதிக்க வர்றார். ஆனால் நீ என்ன செய்யணும்? அவருக்காக உன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறது தான் கூட்டங்களுக்கு வரணும். கொஞ்சம் பாடுபடணும், கொஞ்சம் வேர்வை வரணும். எனக்கு தெரிஞ்சு 32 வருஷம் பசங்க பண்ணேன். என் உடம்புலேருந்து ஒரு மக்கு வேர்வையாவது வெளியே போய் தான் சபை விட்டு போவேன். ஏன்னா என் சரீரத்தை ஜீவ பலியாக சபையில் அழுங்காமல் குழுங்காமல் போகணுன்னு ஆசைப்பட மாட்டேன். நல்லா கத்தி போராடி ஜெபிச்சு நல்லா பசங்க பண்ணி நல்லா ஜபம் பண்ணி வேர்த்து விரும்பத்து தான் போவேனே தவிர சும்மா ஹை 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 அப்படி வந்து போகிற ஒரு ராக் மியூசிக் வாத்தியார் இல்லை. உண்மையாக பாடுபடணும், உண்மையாக பாடுபடணும், உண்மையாக ஜீவனை கொடுக்கணும், உண்மையாக தேவசமல்ல சரீரங்களை ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கோத்திர தலைப்பை பார்ப்பாங்கன்னா 3 வருஷம் முடிவில் மேலே பார்த்தா இயேசு நிற்பார். இயேசு நிற்கும்போது புலம்பார். அதுதான் சகரியில் வாசிக்கிறோம். அவங்க அவர்கள் புலம்புவார்கள். எனக்காக தூக்கி 10ஆம் வசனத்தை கடைசியில் தலைச்சன் பிள்ளை செத்து போச்சுன்னு எப்படி தூக்கிப்பாங்களோ எனக்காக மன கஷ்டம் தூக்கிப்பார்கள். அப்போது ஆண்டவர் என்ன செய்வார்னா, அந்த கிறிஸ்துவோடு அவங்க செய்த உடன்படிக்கையை யூதர்கள் உடைப்பாங்க. உடைச்ச உடனே அழுவாங்க, உடைப்பாங்க. அப்போ அந்த கிறிஸ்து யூதர்களுக்கு விரோதமாக திரும்புவான். அப்போ வெளிப்படத்தில் 7ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட வசனத்தின்படி முழு அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேரை நெத்தியில் தூதனை அனுப்பி இயேசு கிறிஸ்து முத்திரை போட்டு அந்த கிறிஸ்து சொல்லாதபடி அவளை பாதுகாப்பார். அவர்கள் 3 வருஷம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த 3 வருஷம் அந்த கிறிஸ்து யூதர்களை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்து
அவர் மேல் கிருபையின் ஆவி ஊற்றுவார், விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுவார். இந்த 3 வருஷம் முடிஞ்சோன்னு 7 வருஷம் முடியும் போது இயேசு மேலே இறங்கி ஒளிவு மலை மேலே இறங்கும் போது 2ஆக பிளந்து போயிடும். அங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த பள்ளத்தாக்கில் வரும்போது நீங்கள் நானும் இயேசுவோடு வந்து அந்தி கிறிஸ்துவோடும் கள்ளத்தீர்க்கதரிசியோடும் வலு சிறப்பதோடு யுத்தம் பண்ணி அருமகத்தின் யுத்தத்திலே நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். இதே பூமியில் இயேசு 1000 வருஷம் அரசாட்சி செய்வார்கள். இவ்வளோ ரகசியம் யாருக்கு தெரியாது? தானியேலுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இப்படி சொல்ல, வாசிங்க 12ஆம் அதிகாரம். அக்கறையில் ஒரு தூதன், இந்த கரையில் ஒரு தூதன் நிற்கிறான். 6ஆம் வசனம். எவ்வளோ காலம் செல்லும் என்று கேட்டான். 7ஆம் வசனம் 1049 பக்கம். சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு காலமும் காலங்களும் அரைக்கான். அப்போ எவ்வளோ காலம்? 3 வருஷம். 2வது 3 வருஷ காலம் யாரை முத்திர போகிறாரு? யூதர்களை முத்திர போகிறார். அவருக்கு விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றார், கிருபையின் ஆவி ஊற்றார். ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும். அப்போ தான் முடிவு வரும். இவையெல்லாம் நிறைவேறி தீரும் என்று என்றைக்கும் ஜீவித்திருக்கிற பேரில் ஆணையிட கேட்டேன். இதெல்லாம் நடக்குமா? நடக்காதா? பாஸ்டர் சினிமா ரூல், இளையராஜா சினிமா ரூல் சுற்றுறாரா இல்லை பைபிள் சொல்கிறாரா? பைபிளில் தான் சொல்கிறேன். இன்றைக்கு ஜீவிக்கிற பேரில் ஆணையிட்டு சொல்ல கேட்டேன். சத்தியமிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதை கேட்டும் அறியலை. பாவம் தானியேலுக்கு அவ்வளோ ஞானம் இல்லை. அது கேட்டான். ஆனால் பொருள் என்ன செய்யல? அறியலை. என்ன? அது முத்திரை போடப்பட்டிருக்குது. யார் முத்திரை ஓப்பன் பண்ணணும்? இயேசு வந்த பிறகு யூத கோத்து சிங்கம் வந்து தான் முத்திரையை உடைக்குது. தானியேல் புஸ்தகம் அப்போ தான் உடைக்கப்படுது. இயேசு பிறந்த பிறகு தான், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தான் யூத கோத்திர சிங்கம் உடைக்குது. இவையில் முடிவு என்னமா இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே போகலாம். இந்த வார்த்தை முடிவு காலம் வரைக்கும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டு தான் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையும் சுத்திகரிக்கப்படுவாங்க, அநேகர் வெண்மையாக்கப்படுவாங்க, அநேகர் பூடமிடப்படுவாங்க. துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணர மாட்டான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1190 நாள் செல்லும். 1190 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து செய்கிறவன் பாக்கியவான். 1335 நாள் 1335 நாள் 1000 வருஷம் சாட்சி. ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு சமம். 335 நாள் என்று சொல்வது 3 வருஷ காலத்தை காட்டுது. அதுக்கப்புறம் நீயோவென்றால், இப்போ தானியேலே உனக்கு இந்த ரகசியம் தெரியாது. இந்த ரகசியத்தை நான் ஒரு முத்திரையாக போட்டு கொடுத்துருக்கேன். சீல் போட்ட புஸ்தகம். சீலை நீ உடைக்க முடியாது. உன்னால் சீலை உடைக்க முடியாது. மரணத்தை ஜெயித்தவர் தான் உடைப்பார். பாதாளத்தை ஜெயித்தவர் உடைப்பார். அவர் வந்து மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து உயிரோடு எழுந்த பிறகு பரிசுத்த ஆவியை கொண்டு வந்து தன்னை விசுவாசிக்க ஊற்றி அவருக்குள்ள முத்திரை போடுவார். ஆவியானவர் சகல சக்திகள் நடத்துவார். தானியேலுக்கு மறைக்கப்பட்டதை உனக்கும் எனக்கும் கர்த்தர் இப்பொழுது காட்டியிருக்கிறார். அல்லேலூயா. தானியேலே, நீ இதை பற்றி கேட்காத, இது உனக்கு கிடையாது. இது புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய காலம். ஹிஸ்டோரி, அவருடைய கதை நிறைவேறும். அவர் வரணும். நீ பிசி, நீ கிறிஸ்துவுக்கு முன் வாழ்கிறவன். கிறிஸ்துக்கு பின்னாடி வாழ்கிறவனுக்கு அது வெளிப்படுத்தப்படும். உனக்கும் எனக்கும் தான் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, இளைப்பாரி கொண்டிரு. நாட்களின் முடிவிலே
நீ எந்த இடத்துக்கு நீ போகணுமோ பரலோகத்தில் அந்த இடத்துக்கு உன்னை நான் எழுப்புவேன். 1000 வருஷ சாட்சிக்கு முன்னாடி ஆண்டவர் ஒளிவுமலையில் வந்து இறங்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களை எழுப்புவார். அப்போ தானியேலும் ஆபிரகாமும் எந்திரிப்பான். அது வரைக்கும் தானியேல் எங்கே படுத்துருக்கணும்? தூளில் போய் படுத்துருக்கணும். எங்கே படுத்துருக்கணும்? தூளில் படுத்துருக்கணும். தூள்னா என்னது? பூமியின் தூளியில் படுக்கணும். என்னது? மண்ணில் பூமியின் தூளியிலே படுத்து கொண்டிருக்க வேண்டும். அவங்க சுதந்திரம் எங்கே? பழைய ஏற்பாட்டுக்கு எங்கே சுதந்திரம்? பரலோகத்தில் எத்தனை இடம்? புதிய சிலேம், புதிய வானம், புதிய பூமி. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எங்கே போவாங்க? புதிய வானத்துக்கு போவாங்க. ரட்சிக்கப்பட்டு செத்து போயிட்டாங்க, உண்மையாக வாழ்ந்தாங்க, செத்து போயிட்டாங்க. அவங்க எங்கே போனால் புதிய பூமி போவாங்க. மனவாட்டிய ரகசிய வீட்டில் போகிறாங்க இல்லையா, அவங்க புதிய சிலேம்பு போவாங்க. நீங்கள் நானும் இந்த நாட்களில் அலையிறமே, சர்ச்சுக்கு வரணுமா, அலையணுமா, கண்ணீர் சிந்தணுமா, அழுணுமா? நீ கண்ணீர் சிந்த வேணாம், அலைய வேணாம். ரொம்ப அழ வச்சிருவான். யார்? ரோபாட்டு. கர்த்தர் உன்னை அழ வைக்கிறதில்ல, நீ அழணும். அவர் அழ வச்சு அழ வைக்கிற, நாமே அழணும். எப்படியாவது மனவாட்டியை மாற்றுங்க ஆண்டவர். எப்படியாவது நான் அலையிறேன், அலைஞ்சாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன். உன்னை அலைய வைக்க மாட்டார். உன்னை அலைய சொல்லலை ஆண்டவர். நீ கண்ணீர் விடுன்னு சொல்லலை. ஆனால் அவன் கண்ணீர் வச்சிருவான். நெஞ்சில் அடித்து கண்ணீர் வந்துடும். தாறுமாறாயிடும். பதறி போயிடுவே. ஐயோ பாஸ்டே பரவாயில்லையே, இயேசுவே பரவாயில்லையே, சர்ச்சுக்குவா திட்டினாரு, அவரே பரவாயில்லையே, மோசம் போனே ஐயோ ஐயோ என்று கலரும்போது அப்படி என்ன நினைப்ப. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கண்களையும் உள்ளமா உன் அலைச்சலை எண்ணி வச்சிருக்கிறேன். கர்த்தருக்காக அலையிற அலைச்சல் உண்மைனா போதில்லை. நீ கர்த்தருடைய சம்பளத்தில் கண்ணீர் சிந்துவது வேஸ்ட்டு கிடையாது. கர்த்தர் வேஸ்ட் இல்லை, தேவதூதன் வேஸ்ட் இல்லை, பைபிள் வேஸ்ட் இல்லை, ஜபம் வேஸ்ட் இல்லை, பிரசங்கம் வேஸ்ட் இல்லை. ஐயோ ரோபாட் வரும்போது அப்போ தான் தெரியும் இது வேஸ்ட் இல்லைன்ட்டு. இன்னைக்கு அநேகருடைய கண்கள் கர்த்தர் திறப்பாராக. அமாவாசையுடைய இருள் நம்முடைய கண்ணை மூடக்கூடாது. இஸ்ரவேல் கண்களை ஒரு இருள் மூடி கொண்டதுனால பரபாஸ் தான் கண்ணுக்கு தெரிஞ்சான், இயேசு தெரியல. இன்றைக்கும் உலகம் தான் கண்ணுக்கு தெரியுது, உலக ஆசைகள் தெரியுது, மற்ற காரியங்கள் தெளிவாக தெரியுது. இயேசுவை கண்ணுக்கு தெரியலையே. நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. எல்லா கண்களையும் மூடி கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுவோம். அடைத்தவர் உண்மையுள்ளவர், பாதி வழியில் விடுகிற தேவன் அல்ல. எவளை முன் குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிறார். எவளை அழைத்தாரோ அவளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எவளை தெரிந்து கொண்டாரோ அவளை நீதிமானாக்கி இருக்கிறார். எவளை நீதிமானாக்கினாரோ நித்திய ஜீவனுக்கென்று எழுப்புவதற்கு அவளை மைமைப்படுத்தியிருக்கிறார். உன் அலைச்சல் வீணல்ல, உன் கண்ணீர் வீணல்ல. நித்திய ஜீவனுக்காக ஒரு கூட்டம் எந்திரிப்பாங்க, நித்திய அக்கினிக்காக ஒரு கூட்டம் எந்திரிப்பாங்க. தானியேலோ நீயோ வேண்டாம், உன் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீ போய் அது வரைக்கும் போய் இழைப்பாரு. வரும் காலத்திலே உன்னுடைய சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். கர்த்தர் நம்மை தொடுவாராக. எல்லா கண்களை மூடி கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. உலகத்தில் பழமொழி என்ன சொன்னால், சண்டைக்காரன் காலில் விழுறதை விட சாட்சிக்காரன் காலில் விழுந்துடலாம். இயேசு கிறிஸ்து நான் உத்தம சாட்சின்னு சொன்னார். ரோபாட்டு காலில் நாளைக்கு உழுவ போகிறத விட சாட்சி உள்ள தேவன் காலில் விழுந்துருது.
நமக்கு நல்லது. அந்த பிசாசு விடமாட்டான். ரோபாட் காலில் விழு, ஏசாமி காலில் விழுந்துடாத. உழுதினா நீ பரலோகத்துக்கு போயிடுவ. என் காலில் விழு, ரோபாட் காலில் விழு, அப்போ என் கூட நரகத்துக்கு நீ வந்துடுவேன். அவன் தன்னுடைய மனு வேலையை ஆயத்தப்படுத்துறது தான் அவனுடைய வேலை. இயேசுடைய வேலை என்ன தெரியுமா? சத்துருவை ஜெயித்து அவருடைய கையில் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயம். உலகத்தை ஜெயித்தவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். உலகத்தின் மேலே, பிசாசு மேலும், ஆசை இச்சை மேலும், மாம்சத்தின் மேலும் ஜெயம் கொடுக்கிற தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணமே உன் கூர் எங்கே? மாதாளமே உன் ஜெயம் எங்கே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா கண்களையும் மூடி கர்த்தர் மோடு கூட பேசியிருக்கிறார். நான் அலைஞ்சு சர்ச்சுக்கு போகிறது வேஸ்ட் நினைக்காத. நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறது வேஸ்ட் நினைக்காத. 7 தலை 10 கொம்புள்ள மிருகத்துக்கு முன்னாடி கதறி அழுகிறத விட அவங்கிட்ட அழுது கூட ஒன்றுக்கு நியாயம் கிடைக்காதே. உன் நீதியுள்ள தேவனுக்கு முன்னாடி அழுவாயானோ, இரக்கமுள்ள தேவனுக்கு முன்னாடி அழுவாயானோ, தயவுள்ள அன்புள்ள இரக்கமுள்ள தேவனுக்கு முன்னாடி நீ உண்மையாக அழுவாயானோ, நித்திய ஜீவனுக்கு கர்த்தர் எழுப்புவா. உன்னால் செல்ல என்ன இருக்கிறேன், உன் கண்ணீரை தூத்திலே சேர்த்து வைத்திருக்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஆலோசனை எண்ணி அவருடைய கண்ணீரை தூத்திலே சேர்த்திருக்க கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம், உடைய கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு கொடுக்குறோம். கேட்ட வசனத்துப்படி ஜீவிக்க உதவி செய். நித்திய ஜீவனுக்கு எந்திரிக்க வேணும்னா என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. மனுஷீகத்தில் அநேகர் பார்க்கும்போது பாஸ்டர்ங்களை கொடுமைப்படுத்துகிறான்னு நினைக்கக்கூடாதப்பா. நான் கொடுமைப்படுத்துறதுக்காக இந்த ஊருக்கு நான் வரல சுவாமி. மற்றவங்களை ஜெபம் பண்ண வைக்கணும், கூட்டத்துக்கு வர வைக்கணும். நான் கொடுமைப்படுத்துனீங்க, நான் கொடுமைக்காரன் இல்லை சுவாமி. என்னை ஊழியத்துக்கு அழைச்சிங்க, என் கடமை நான் செய்கிறேன். நான் சொல்லுவது நல்லதாக கெட்டதை ஆராய்ந்து பார்க்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. அந்த ரோபாட்டு கையில் ஐயோ என்னை விட்டுன்னு என்னை சாக விட்டுன்னு சொல்கிறத விட ஏசாமி காலில் விழுந்து ஒரு குருவியை போல, அடைக்கெல்லாம் குருவி போல எனக்கு ஒரு கூடு கிடைத்ததே, கர்த்தர் எனக்கு அடைக்கலம் என்று உட்கார உதவி செய்யுங்க. உண்மை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த கிருபை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கூட்டங்களிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எல்லாம் மகிமை நாங்கள் உமக்கு கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானபடி அந்நியோமைக்கு காவலும் சமாதானம் அனைவரோடு சகல பரிசுத்தவானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீக்கிர வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.